வணக்கம், என் பேர் திலிப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா சென்னையில் நான் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் G+1 டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து கட்டியிருக்கோம். ஏறக்குறைய ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட்டு. அதோட கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வாக் த்ரூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற வாக் த்ரூவோட வீடு ஒரு நார்த் ஃபேசிங் பிளாட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பிளாட் ஏரியா பார்த்தோம்னா 1359 ஸ்கொயர் ஃபீட். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2060 பிளாட் தான், பட் கொஞ்சம் கோர்ஸாக இருக்குது. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 832 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங் வந்து 178 ஸ்கொயர் ஃபீட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 1067 ஸ்கொயர் ஃபீட். டெரஸ் ஒரு 238 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தோம்னா 2308 ஸ்கொயர் ஃபீட். எலிவேஷன்லையும் கார் பார்க்கிங்லையும் இன்னும் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வீட்டோட இன்டீரியர்லேருந்து வாக் த்ரூவில் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே 16 ஃபீட் 3 inches கிராஸ் 19 ஃபீட்டில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்து முன்னாடியே ஃபால் சீலிங் கொடுக்க போகிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சீலிங் ஹைட் வந்து 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து ஃபால் சீலிங்க்கு 1 ஃபீட் போனால் கூட நமக்கு கிளியர் சீலிங் ஹைட் வந்து 10 ஃபீட் கிடைக்குங்கிறதுக்காக. பெயிண்டிங் பார்த்துட்டோம்னா என்டையர் ஹவுஸுக்குமே நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ரௌனில் இருக்கிறதுனால ஸோ இந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்போ வந்து வீட்டை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுது. ஒன் சைட் ஆஃப் த வாலில் வந்து நமக்கு விண்டோஸ் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இல்லாதனால ஸோ இந்த வால்லே வந்து நம்ம 2 விண்டோஸ் 3/6 பெருசாகவே கொடுத்துட்டோம். ஏன்னா பக்கத்தில் வந்து வீடு இருக்கிறதுனால நமக்கு வென்டிலேஷனுக்காகவும் லைட்டிங்ஸ்க்காகவும் இவ்வளோ பெருசாகவே கொடுத்துருக்கோம். அண்ட் லிவிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதர் எண்ட் ஆஃப் த லிவிங்கில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்ஸ் ஏரியா வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைண்ட் ப்ரிஃபர் பண்ணதுனால 8 ஃபீட் கிராஸ் 12 ஃபீட்டில் ஒரு காம்பேக்டான ஏரியாவில் மாடுலர் கிச்சன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிவிங்க்கும் கிச்சனுக்கும் இன்பிட்வீன் ஏரியாவில் ஒரு சின்ன பூஜா ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 10க்கு 10 வார்ட்ரோப்ஸோட ஒரு சின்ன பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட், ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரெண்டு பெட்ரூம் ஒரு ஸ்டடி ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாஞ்ச் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா 2 பெட்ரூம் வந்து 2 எண்ட்லையும் ப்ரொவைட் பண்ணிட்டு அண்ட் நடுவில் இருக்கிற ஏரியாவில் ஒரு வைடரான லாஞ்ச் கொடுக்குற மாதிரி தான் டிசைன் இருந்துச்சு. பட் வந்து கிளைண்ட் வந்து அவங்க யூசேஜ்க்காக அதில் ஒரு ஸ்டடி ரூமையும் பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற ஏரியா வந்து ஒரு பேசேஜ் மாதிரி வந்து ஒரு சின்ன லாஞ்ச் ஏரியா மாதிரி நமக்கு வந்து கிடச்சிது. அண்ட் இங்கே பார்த்துட்டோன்னா நம்ம ஃபால் சீலிங் கொடுக்காதனால கிளியர் சீலிங் ஹைட் வந்து 10 ஃபீட் தான் கொடுத்துருக்கோம். 13 ஃபீட் கிராஸ் 16 ஃபீட் 6 inches ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு அட்டாச்சான வாக்கின் வார்ட்ரோப் ஏரியா அண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் ஏரியா. இது 7 ஃபீட் கிராஸ் 9 ஃபீட்டில் ஸ்டோரேஜ் ஏரியாவோட ஒரு சின்ன ஸ்டடி ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட காமன் டாய்லெட் ஏரியா இது. ஸோ மெயின்டெனன்ஸ் பர்பஸ், க்ளீனிங் பர்பஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபுல் வாலுக்குமே வந்து டைல் ஒட்டியிருக்கோம். 12 ஃபீட் 4 inches கிராஸ் 10 ஃபீட் 10 inches ஒரு சின்ன கெஸ்ட் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் கூட விடாமல் எல்லா ரூமையுமே நல்லா ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் அதுக்குள்ளேயே செட் ஆகிடும் அண்ட் வீடு வந்து கிளம்ஸியாக இருக்காது. இந்த பெட்ரூமில் பார்த்தோன்னா ஒரு ரோட் ஃபேஸிங்கில் விண்டோ இருக்கிறதுனால அங்கே ஒரு சின்ன சீட்டிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கெஸ்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுனால அடிஷ்னல் யூசேஜ்க்காக ஒரு சின்ன ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்ஸ் ஏரியா இது. டெரஸில் 7 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட்டில் ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிளைண்ட் வந்து வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர மூலை வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு மேலேயே RCC ஓவர் ஹெட் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு என்டையராக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான செலவுன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 55 lakhs வரைக்கும் செலவாயிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.